பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் மிகவும் அதிருப்தி அடைந்து விடுகின்றோம். அது வாழ்க்கையின் முழு பகுதியும் எதிர்விதமாக இருப்பதால் இல்லை. ஏதோ ஒரு பகுதி நமக்கு திருப்தியாக இல்லாமல் போவதே. ஏதோ ஒரு தோல்வியை கண்டவுடன் வாழ்க்கையே தோல்வி அடைந்ததாக எண்ணிவிடுகிறோம். ஏதோ ஒரு ஏமாற்றத்தை கண்டவுடன் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றப்பட்டு விட்டதாக எடுத்துக்கொள்கின்றோம். ஏதோ சில காரியங்கள் கசப்பாக மாறியதால் முழு வாழ்க்கையும் கசப்பாகி விட்டதாக நினைக்கின்றோம். இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருந்தும் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மனப்பான்மை நம்மிடம் இருக்காது. அதன் விளைவு நம்முடைய மனம் சோர்ந்து போகும். அது மாத்திரமல்ல, பிற நன்மைகளினால் வருகின்ற சந்தோஷங்களையும் இழந்து அனுபவிக்க முடியாமல் இழந்து விடுகிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு தோல்வி நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தோல்வியானதாக மாற்றிவிடாது. ஏதோ ஒரு குறைவு வாழ்க்கையிலே எதுவும் இல்லாதது போல ஆக்கிவிடாது என்பதை உணர வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அளித்த அநேக நன்மைகள் நம்முடைய கண்களுக்கு புலப்படும். அப்படிப்பட்ட அனுபவம் தான் நம்மை தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக மாற்றும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவனிடத்தில் நம்மை நெருங்கி ஜீவிக்க உதவும் என்பதை உணர்ந்தோமானால் அதுவே தேவனுக்கு மகிமையை சேர்க்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.